ஏற்படுது. இந்த பிரச்சனையை போக்க கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிகவும் அவசியமானது. நாம் குடியிருக்கும் வீடு இல்லைன்னா அடுக்குமாடி வீடுல இருந்து வெளியேறும் கழிவு நீரை சேகரிச்சு அதை இயற்கையான முறையில பெரிய கூழாங்கற்கள், சிறிய கூழாங்கற்கள், மணல், கரி, பஞ்சு ஆகிய 5 படிநிலையை கொண்டு நம்ம சுத்திகரிக்கலாம். முதல் படிநிலையில பெரிய கூழாங்கற்கள் உள்ள நிலையில வடிகட்டுதல் மூலம் திடக்கரிமத்துகளை பிரித்தெடுக்கலாம். அடுத்து சிறிய கூழாங்கற்கள் உள்ள நிலையில படிகமாக்கல் மூலம் சிறிய திடக்கரிமத்துகளை பிரித்தெடுக்கலாம். அடுத்து இந்த கழிவுநீர் மணலுக்குள்ள சென்று மேலே தேங்கி இருக்கும் கலங்கல் நீரை சுத்திகரித்து கரியுள்ள நிலைக்கு செல்லுது. இங்க கரியில உள்ள கனிம பொருட்களான குளோரின், நைட்ரஜன், பாஸ்பரஸ் போன்ற பொருட்களை நீக்கி பருத்தி பஞ்சுள்ள நிலைக்கு செல்லுது. இங்க சிறிய கரித்துகள் மற்றும் மற்ற துகளை நுட்பமா நீக்கி சுத்திகரிக்கப்பட்ட நீரா வெளியேறி இந்த தொட்டியில சேகரிக்கப்படுது. இங்க சூரியனோட புறவாதார கதிர்கள் இந்த நீரோட தரத்தை பாதிக்காம அதில் உள்ள நுண்கிருமியை மட்டும் செயலிழக்க செய்து சிறந்த தொற்று நீக்கியா செயல்படுது. இதுக்கப்புறம் இதை நம்ம தோட்டத்துக்கு பாசலாம், வாகனங்கள் கழுவலாம், குடிநீர் தவிர்த்து வீட்டு உபயோகத்துக்கு எல்லாருக்கும் பயன்படுத்தலாம். இவ்வாறாக ஒவ்வொரு நிலையிலும் மீதமுள்ள கழிவு நீரை நிலத்துக்கடியில காற்று போகாத உருளை வடிவ காங்கிரீட் தொட்டியில உட்புற துளை வழியா செலுத்தி அது கூட சாண கூலினையும் சேர்க்கப்படுது. ஏன்னா தற்போது சாணத்தில் உள்ள மெத்தனோஜென்ஸ் பாக்டீரியாக்கள் கழிவுகளை செலுத்தி உயிரிவாயு உற்பத்தி செய்து வெளியிடுது. இந்த உயிரிவாயு உற்பத்தி செய்வதன் மூலம் நம்ம வீட்டுல சமைப்பதற்கு, ஒளியூட்டலுக்கு பயன்படுத்திக்கலாம். இவ்வாறாக கழிவு நீரை முழுமையா பயன்பாட்டுக்குரியதை மாற்றிக்கொள்வதன் மூலம் சுற்றுப்புறத்தில் நீர் மற்றும் நிலங்களை பாதுகாக்கலாம். இந்த உயிரிவாயு பயன்படுத்தி நாம் சமைப்பதற்கு, ஒளியூட்டலுக்கு பயன்படுத்தலாம். 1 கிராம் உயிரிவாயை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு 5 இருந்து 6 பேருக்கு 3 வேளையை சமைக்க முடியும். இதனால கிராமங்கள்ல வீட்டு பயன்பாட்டிற்கு பிறகு கழிவுநீர் தேங்குவதை தடுக்க நம்ம உயிரிவாயுவை உற்பத்தி செய்து கொள்ளலாம். ஒரு கேஸ் சிலிண்டரின் விலை 900 எனில் ஒரு வருடத்திற்கு 10,800 ரூபாய் ஒவ்வொரு குடும்பமும் சேமிக்க முடியும். எனவே நமது அரசாங்கம் மாடு வளர்க்கும் அனைத்து வீடுகளிலும் உயிரிவாயு உற்பத்தி செய்யும் திட்டத்தை கொண்டு வந்து அதற்கான மானியமும் கொடுத்து உதவினால் பயோகேஸ் உற்பத்தியை அதிகப்படுத்தலாம். மற்றொரு பொருட்களை வழியாக வெளியேறும் சாணக்கரைசலை நம்ம தோட்டங்களுக்கு உரமா பயன்படுத்திக்கலாம். நகரங்கள்ல இருந்து வெளியேறும் கழிவுகள் கழிவு கால்வாய்கள் வழியாக சென்று ஒரு தாழ்வான பரப்பில் தேங்கி நிற்கிறது. இதிலிருந்து ஆவியாகும் கனிம சேர்மங்கள், கன உலோகங்கள் இந்த நீரின் தரத்தை பாதிக்காம துர்நாற்றத்தை ஏற்படுத்துது. இந்த துர்நாற்றத்தை நம்ம சுவாசிக்கிறதுனால சுவாச கோளாறு பிரச்சனை ஏற்படுது. ஆண்டுதோறும் 1.7 மில்லியன் மக்கள் அசுத்த நீரால் இறப்பதற்கு காரணமாகிறார்கள். இதில் வளர்ந்து வரும் நாடுகளாக இந்தியா, மொரோக்கோ, பிரேசில் போன்ற பெரும் நாடுகளில் 90% இறப்புகள் நிகழ்கிறது. இந்த நீர் சுத்திகரிப்பின் மூலமாக தாவரங்கள்ல வறட்சியும் உப்புத்தன்மையின் ஆழத்தையும் நம்ம குறைக்கலாம். இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பின் மூலமாக நம்ம கழிவுநீர் தேங்குவதை தடுக்கலாம். இவ்வாறாக கழிவு நீரை